டிஜேஎஸ் ஃபேமிலியில் அதிக சத்து உள்ள எள்ளு சாதம் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 1/4 கிலோ அளவுள்ள டம்ளர், இது 1/4 கிலோ அளவு இருக்குங்க அந்த டம்ளரு. அந்த அளவில் அரிசி எடுத்துக்கிறோம். அப்புறம் 100 கிராம் எள்ளு அதை எடுத்து வறுத்துக்கிட்டு அதே கடாயில் வந்து 6 வரமிளகாவை ஒரு காரத்துக்கு ஏற்றாப்புல எடுத்து வறுத்துக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கோஸ் மோடில் வந்து நம்ம அரைச்சிக்கணும். இதை வந்து பல்ஸ் மோட்லேயே கொடுத்து அரைங்க. அதே கடாயில் ஒரு 100 ml எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். அதுக்கப்புறம் கடுகு, உளுந்து, நிலக்கடலை, கடலைப்பருப்பு எல்லாம் சேர்த்து வறுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு 3 வரமிளகா தாளிக்கிறதுக்கு, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் ஒரு கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறோம். ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டு வதக்கிட்டு அதில் வந்து சாதத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் அரைச்ச வந்து எள்ளு பொடியை சேர்க்குறோம். நான் வந்து நல்லா ஃபுல் மோடில் அடித்தனால எனக்கு திருப்பி வந்துருச்சு. இப்போ சூப்பரான எள்ளு சாதம் ரெடி ஆயிடுச்சு. நான் தேங்காய் துவையலோடு வச்சு சாப்பிட்டேன். நீங்களும் வச்சு சாப்பிட்டேன். நல்லா